ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். சட்டங்களுக்கு புது வடிவத்தை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு. பழைய மரத்து போன சட்டங்களை எல்லாம் உடைத்தெறிந்தவர். அதே சமயத்தில் புதிய மனிதநேய சட்டங்களை முன்னிறுத்தியவர். சட்டங்கள் மனிதர்களுக்காக அல்ல, மனிதர்கள் சட்டங்களுக்காக என்று இருந்த நியதியை மாற்றி சட்டங்கள் மனிதர்களுக்காக என்ற ஒரு புதிய நெறிமுறையை ஏற்படுத்தியவர் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு நாம் பழைய மூடத்தனமான சட்டங்களை அடுத்தவர்களை அடிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொண்டிருந்தால் அதை மாற்றி புனித மனிதநேய சட்டங்களை, புதிய மனிதநேய சட்டங்களை, புதுமையான மனிதநேய சட்டங்களை இந்த உலகத்திலே அரங்கேற்றம் செய்ய இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஜோசப் வாஸ் எனும் புனிதரின் எடுத்துக்காட்டாலும் அருள் பணியாலும் ஆசியாவில் உள்ள உமது திரு அவையை மேன்மையுறச் செய்தீரே. உண்மையின் வார்த்தையால் வளம் பெறச் செய்து வாழ்வழிக்கும் அருளடையாளத்தால் உம் ஊழியர் நாட்டம் அளிக்க உம் மக்களை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பரிந்துரையின் வழியாக அவர்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகு சாட்சிகளாக விளங்கவும்
இரக்கமுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது அமல்ராஜ், ஜோதி, அபியா, டைட்டஸ், சிபியா இவருடைய கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேற ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். 16ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய இறை வார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவர் சவுலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவரை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசராக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவள் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன்,
பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மன்னகத்தில் மாபெரும் மன்னனாக்குவேன். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூயாவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 2, இறைவாக்கியங்கள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, சட்டங்களை குறித்த ஒரு தெளிவான பார்வை இன்றைக்கு நமக்கு தேவை. அது எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, நம்முடைய நாட்டிற்கு உட்பட்ட அது குடியுரிமை சட்டங்கள் அல்லது கிரிமினல் கோட் என்று சொல்லப்படுகின்ற குற்றவியல் நடைமுறை சட்டங்கள், இன்னும் பல்வேறு சட்டங்கள், ஆயிரக்கணக்கான சட்டங்கள் உண்டு. திருச்சபையில் எடுத்துக்கொண்டாலும் கேனன் லா என்று சொல்லப்படுகின்ற திருச்சபை சட்டம் அல்லது வழிபாட்டிற்குரிய சட்டங்கள், இப்படி எந்த சட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சட்டங்களை குறித்த ஒரு தெளிவான பார்வை. அப்படின்னா சட்டங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும், அது இது என்று சொல்லி அதை சுட்டி காட்ட வேண்டும் என்பதல்ல. சட்டங்கள் ஏன் எதற்கு என்பதை தெளிவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு சட்டம் என்பது எங்கே
ஒன்றிற்கும் மேற்பட்டவர்கள் கூடுகின்றார்களோ அங்கு ஒரு சுமூகமான, ஒரு எளிமையான, ஒரு சமாதானமான வாழ்வு நடத்துவதற்கு ஒரு சட்டம் அவசியமாகின்றது. எனவே சட்டங்கள் தேவை, இல்லை என்று சொல்வதற்கில்லை. சட்டங்களுடைய பின்னணி ஒரு சமூகம் ஒற்றுமையாக ஐக்கியப்பட்டு தங்களுக்குள் இருக்கின்ற பல்வேறு முரண்பாடுகளை, வேறுபாடுகளை களைந்து ஒரே எண்ணத்தோடு பயணிப்பதற்கு இந்த சட்டங்கள் உதவுகின்றன. ஆனால் அதே சட்டம் மனிதர்களை அடிமையாக்குவதற்கும், முட்டாள்களாக மாற்றுவதற்கும், இன்னும் அடுத்தவர்களை பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குவதற்கும் இன்றைக்கு சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்ப இரண்டு விதமான கேள்விகளை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சட்டங்கள் நமக்கு தேவை? அந்த சட்டங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்? எப்படிப்பட்ட சட்டங்கள் தேவை? மனித நேயத்தை வளர்க்கின்ற உண்மையான, நியாயமான சட்டங்கள் தேவை. அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒவ்வொரு சட்டத்தையும் சட்டத்தின் நோக்கோடல்ல, மாறாக மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய சுமூகமான வாழ்விற்காகவும் அந்தந்த சூழ்நிலை கருதி பயன்படுத்த வேண்டும். சட்டம் கோடிக்கணக்கான பேருக்கும் ஒரே செய்தியை சொல்லும். ஆனால் அதே சட்டம் ஒவ்வொரு மனிதருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப புரிந்து கொள்ளப்பட வேண்டும், அல்லது அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எனவே இந்த இரண்டு கண்ணோட்டங்களையும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அப்பட்டமாகவும் தெளிவாகவும் விளக்குகின்றார். ஓய்வு நாளில் சீடர்கள் வயல் வழியே நடந்து செல்லுகின்றார்கள். அப்பொழுது கைகளால் கதிர்களை கசக்கி தின்னுகின்றார்கள். இது இயற்கை. வழியோரம் செல்லுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற சில கனிகளை பறித்து உண்போம், அல்லது சில மணிகளை நாம் எடுத்து உண்போம். இது இயற்கை. இது அறுவடைக்கு சமமாகாது. ஆனால் பரிசேய பரம்பரை குற்றம் சுமத்தும் நோக்குடன் பார்த்ததால் அந்த செயலை அவர்கள் அறுவடைக்கு ஒப்பாக்கி ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்ததாக குற்றம் சுமத்துகின்றார்கள். எனவே இங்கு சட்டம் என்பது குற்றம் சுமத்தும் நோக்குடன் பயன்படுத்தப்படுகின்றது. சட்டம் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு, அவருடைய இயல்பான எளிமையான வழிநடத்துதலுக்கு என்பதை விட இங்கு பரிசேயர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை அடுத்தவர் மீது குற்றம் சுமத்துவதற்கு பயன்படுத்துகின்றார்கள். இயேசு இந்த கட்டமைப்பையும் இந்த சட்டதிட்டங்களையும் உடைத்தெறிந்துவிட்டு புதியதொரு நெறிமுறையை கொடுக்கின்றார். ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றார். அப்ப இந்த சட்டங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்? அந்த சூழல் கருதி தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் உண்ணக்கூடிய அப்பத்தை அவர் எடுத்து உண்ணுகின்றார். காரணம் பசி. இங்கு சூழ்நிலை பசி. பசி என்ற சூழ்நிலையில் ஒரு உயிர் பலியாவதை விட இருப்பதை எடுத்து உண்பது நலம். ஒருவேளை அது குருக்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக இருக்கலாம். பசியால் மடிகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உணவை கொடுத்து நிறைவாக்க வேண்டியது கடமை. அப்படின்னம்னா இங்கு சட்டம் சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்தப்படுகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு அதை சுட்டி காட்டுகின்றார். அப்ப இன்றைக்கு நாம் சட்டத்தின் பின்னணியை சரியாக புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு சட்டமும் மனித நேயத்தை வளர்க்கின்ற, சமூகத்தை சிறப்பாய் வழிநடத்துகின்ற, ஒரே சிந்தனையோடு இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய அந்த சட்டம் வெறுமனே அதிகாரிகளின் கையில் அகங்காரத்தோடு பயன்படுத்துவதற்கோ, அல்லது அடுத்தவர்களை பழிவாங்குவதற்கோ, அல்லது அடுத்தவர்களை அடிமையாக்குவதற்கோ அல்ல, வாழ்வு கொடுப்பதற்கு,
சிந்திப்போம். எப்படிப்பட்ட மனிதநேய சட்டங்களை இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? எப்படி சட்டங்களால் அடுத்தவர்களை பழிவாங்கி கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீராண்டவர் எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆதாரம் நீதானே என் இயேசுவே, என் வாழ்வின் ஆரம்பம் நீ இயேசுவே. பணி வாழ்வின் நிறைவும் நீ இயேசுவே, என் வாழ்வின் முழுமையும் நீ இயேசுவே. நீ இயேசுவே, ஆதாரம் நீதானே என் இயேசுவே. காலங்கள் மாறிடும், கோலங்கள் மாறிடும், மாறாத தெய்வமே என் இயேசுவே. காலங்கள் மாறிடும், கோலங்கள் மாறிடும், மாறாத தெய்வமே என் இயேசுவே. நான் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டேன், மாறாக உன்னோடு ஒன்றாகுவேன். நான் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டேன், மாறாத உன்னோடு ஒன்றாகுவேன். ஆதாரம் நீதானே என் இயேசுவே, என் வாழ்வின் ஆரம்பம் நீ இயேசுவே. பணி வாழ்வின் நிறைவும் நீ இயேசுவே, என் வாழ்வின் முழுமையும் நீ இயேசுவே. நீ இயேசுவே, ஆதாரம் நீதானே என் இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று உங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர் தம்மரசே தாயேம், மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றெமை நீர் தள்ளாமல், ஏக்காலத்துமை தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும்.